வணக்கம். நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க. மனுஷனுக்கு மனிதன் மட்டும் இல்ல, எல்லா உயிரினுக்கும் ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை தான் இந்த பூமியில. எல்லாம் நெனச்சுக்கிறாங்க, நம்ம அவ்வளோ வருஷம் இருக்க போறோம், அத பண்ண போறோம். பெருசா சாதிச்சு அது ஒரு சாதிக்கிறதுங்கிற வாழ்க்கையில இருக்கிறது தான். எல்லா விஷயங்களும் இருக்கிறது தான். எல்லா மனுஷனுக்கும் சாதிக்கணும். அதுக்கு சம்பாதிச்சு பெரிய வீடு கட்ட வேணும், கார் வாங்கணும். இந்த மாரி ஆசைகள்லாம் நெறைய இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். அது தப்பில்ல. வாழ்ற காலத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாம். நெனச்சத அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு போலாம். ஒரு வாழ்க்கை தான். போனா திரும்ப வரப்போறதில்ல. இதுல எத்தன மனிதனுடைய குணங்கள் மாறுது தெரியுங்களா? இது நான் பொதுவா சொல்ல விரும்பல. எனக்கே ஏற்பட்ட நிகழ்வுகள் நெறைய இருக்குது. நெறைய பேர் நம்பி ஏமாந்துட்டேன். சின்ன வயசுலேருந்து நல்ல குடும்பத்துல, நல்ல வசதியான இதுல பொறந்தோம். பிறந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா, வறுமைகள் வர ஆரம்பிச்சு. வறுமையில ரொம்ப கஷ்டம். அம்மாவுக்கு ஒரு ரூ. 150 சம்பளத்துல சாப்பாடு எங்கள காப்பாத்தணும். 2 பசங்கள காப்பாத்தணும் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அப்பாவுடைய ஆதரவு இல்லாம அப்படிதான் வளர்ந்தோம். 6வது படிக்கும்போது பிரிஞ்சாங்க. ரொம்ப கஷ்டங்க. ரூ. 150 சம்பளம் அம்மாவுக்கு மாசம். மாச சம்பளம் ரூ. 150. எத்தன வேலை, எத்தன கஷ்டம் தெரியுங்களா? அதுக்கு மத்தியிலயும் அவங்க பள்ளிக்கூடத்துல வேலை செஞ்சவங்க, பள்ளிக்கூடத்து சோறு எடுத்துட்டு வருவாங்க. அந்த சாப்பாட்ட வச்சு, அந்த மத்தியானம் சாப்பிட்டு போட்டு, இரவு சாப்பாட்டுக்கு அதில தயிர் வாங்கிட்டு வருவாங்க. அந்த சாப்பாட்டையும் அந்த சோத்த கரைச்சு சாப்பிடுவோம். இப்படியான ஒரு சூழ்நிலை. பெருசா வாங்குறதுக்கு ஒண்ணும் இருக்காது. செட்டியார் கடையில போய் உங்களுக்கே தெரியும். கடன் அக்கவுண்ட் வச்சு வாங்கி, அது வாரமான அது குடுக்கறதுக்குள்ள எவ்வளோ கஷ்டமோ, எவ்வளோ திட்டு வாங்குவோம், எவ்வளவு இது தெரியுமா? 4, 10 பேர் மத்தியில பேசுவாங்க. இந்த மாரி சூழ்நிலையெல்லாம் மாறி இது பண்ணயில நானும் படிக்க விருப்பம் வரல. அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டேன். படிப்பு விட்டுட்டேன். 7வதுக்கு மேல போகல. போனேன், வேலைக்கு போனேன், ஒர்க் ஷாப் போனேன், லாரி ஒர்க் ஷாப் போனேன். எல்லா பக்கம் போனேன். டிரைவருக்கு கிளீனரா வேலை செஞ்சிருக்கிறேன். என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனை வேலையும் செஞ்சிருக்கிறேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வந்தவைங்க தான். குடுத்து தான் பழக்கம். யாரும் ஏமாத்தி பழக்கம் கிடையாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில எங்கள ஏமாத்தணும்னு சொல்லிட்டு, எங்கள ஏமாத்துனவைங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. சொந்தக்காரங்களாகட்டும், வெளியில பழக்கவழக்கம் யாருமே அப்படித்தான். ஒரு 3வது மனுஷன் பழக்கவழக்கமா இருக்க 2 நாள், 3 நாள் பழகுறவங்க கூட ஒரு உதவி பண்றாங்க. முகம் தெரியாத மனுஷன். எங்கேயோ ஒரு ஊருக்கு நான் போயி அவ்வளோ கஷ்டப்பட்டபோது, வழி தெரியல, சோத்துக்கு வழி இல்ல, யார் என்னன்னே தெரியாத முகம் தெரியாத மனுஷங்க. அவ்வளோ நல்லது பண்ணாங்க. அவ்வளோ உதவி பண்ணாங்க. சாப்பாடு குடுத்தாங்க, போட்டுக்கிற துணி குடுத்தாங்க, தங்கறக்கு இடம் குடுத்தாங்க, மறுபடியும் திரும்பி ஊருக்கு வர்றதுக்கு வழி பண்ணி குடுத்தாங்க. இந்த மாரியாலும் நல்ல மனுஷங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா கூடவே இருக்கிற இந்த சொந்தக்காரங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா? நம்பிராதீங்க, நம்பிராதீங்க. அவங்களுக்கு அது ஒரு எப்படி சொல்றது? விளையாட்டு மாதிரி தான் அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில. இவனுக்கு இந்த சோறு தான் இவ்வளோ தான் இருக்குது. இத சாப்பிட்டா தான் அவன் குடும்பம் பொழைக்கும். அவன் வயிறு நம்பும். அப்படிங்கிறபோது, அவனுக்கு அங்க பெருசா இருக்கு. பிரியாணி அளவுக்கு வச்சிருப்பா. பிரியாணி சாப்பிடுறதுக்கு, லெக் பீஸ் சாப்பிடுற அளவுக்கு இருக்கு. ஆனா அவனுக்கு இந்த சோத்து மேலயும் ஒரு ஆசை வரும். இந்த சோத்தையும் புடுங்கி திங்கணும்னு ஆசை வரும். அப்ப இந்த சோறு சாப்பிடுறதுக்கு இருக்கிற குடும்பம், அதோட நிலைமை என்ன ஆகுது? அந்த மாரி பாதிக்கப்பட்டவன் நான். நெறைய புடுங்கி தின்னுட்டானுங்க. வன்மம், அத்தனை வன்மம். உனக்கு குடுத்தது நீ சாப்பிடு. எனக்கு உண்டானது நான் சாப்பிடுறேன். இதுல புடுங்கி தின்னு நீ என்னத்துக்கு கோட்டை கட்ட போற? ம். சுத்த வெறுப்பா இருக்குதுங்க. மனுஷங்கள பழகுறதுக்கே அவ்வளோ ஒரு வெறுப்பா இருக்குது. நான் இந்த பதிவு ஏன் பண்றேன்னா, ஆதங்கம் போட்டு உள்ள போட்டு போட்டு அடைக்க அடைக்க வச்சு, யார்கிட்ட ஒரு நண்பர்கிட்டயும் கூட போய் இத பேச முடியல. சொன்னா காமெடியா போயிருது அவங்களுக்கு. ஒரு கதை சொல்றான், ஒளர்றான், இந்த மாரி ஒரு இதுல தாட்ல போயிர்றாங்க.
யார்கிட்ட சொல்கிறது? சொல்ல முடியல. வேதனை, அத்தனை வேதனை இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவனுக்கு, அடுத்தவனுடைய பொருளுக்கு, அடுத்தவனோட சோத்துக்கு யாரும் ஆசைப்படாதீங்க. அவனுக்கு உண்டானது அவன் சாப்பிடுது, உங்களுக்கு உண்டானது நீங்கள் சாப்பிடுங்க. நிலைக்காது. சத்தியமாக சொல்கிற, நிலைக்கவே நிலைக்காது. இங்கே நீ இவனை வந்து வயிற்றில் அடிச்சின்னா நாளைக்கு உன்ற வயிற்றில் அடிக்கிறதுக்கு இன்னொருத்தன் இருப்பான். வலியவனுக்கு வலியும் வரத்தான் செய்வான். தயவு செஞ்சு பிடுங்கி திங்கிற ஆசையை மட்டும் விட்டுருங்க. உங்களால் முடியும், உங்களுக்கு ஒரு தகுதி இருக்குது, உங்களால் சம்பாதிக்க முடியும், உங்கள் இதுக்கு இது இருக்குது, அது போதும். வயிற்று கஞ்சினாலும் வந்து உங்களுக்கு தான் இருக்க வேணும், உங்கள் உழைப்பில் இருக்கிற வேணும். அடுத்தவங்க என்றைக்குமே வாங்கி ஏமாற்றி பழகாதீங்க. நானும் வந்து கடன் பட்டிருக்கிறேன். அந்த கடனை கொடுக்க வேணும்னு சொல்லி போய் என் மனசில் எவ்வளோ வேதனை இருக்குது. அப்போ எங்கிட்ட இருக்கிறத நீ பிடுங்கிட்டீன்னா நான் அவங்களுக்கு எப்படி நான் விசுவாசமாக இருக்க முடியும்? அவங்களுக்கு கொடுக்க வேணும்னா எங்கிட்ட இருக்க வேணும் இல்லை, எங்கிட்ட இருக்கிறத இன்னொருத்தன் பிடுங்கிட்டான், இருக்கப்பட்டவனே பிடுங்கிட்டான். அப்போ நான் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அங்கே இந்த இடத்துல நான் தலை குனிஞ்சுதான் ஆகுது. தலை குனிஞ்சா நிற்கிறேன். வாழ்க்கையில் மனுஷங்களை வந்து மதிங்க. உதவி பண்ணுறவனை உபத்திரம் பண்ணாதீங்க. ஒருத்தருக்கு கூட நான் கெடுதல் நினைக்கல. வந்தவனுக்கெல்லாம் வாரி கொடுத்த கை அத்தனையும் கொடுத்தாச்சு, இருந்ததெல்லாம் கொடுத்தாச்சு. எங்கிட்ட இப்போ 20 ரூபா இருக்குதா, வந்தானா ஒரு 10 ரூபா சாப்பாட்டுக்குள்ளேருந்து எங்கிட்ட என்ன இருக்குதோ அது கொடுக்குறேன். இந்த உனக்கு 10 ரூபா, எனக்கு 10 ரூபா, உனக்கு 5 ரூபா, எனக்கு 5 ரூபா. இப்படி தான் நான் இது வரைக்கும் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு குழந்தை குட்டி எல்லாமே இருக்குது, குடும்பம் இருக்குது. நானும் பிழைக்கணும் இல்லை, என்னை நம்பி தான் அந்த குடும்பம் இருக்குது. எல்லா ஜீவனுமே வந்து அந்த குழந்தைகளுக்கோசரம் தானே வந்து பாடுபடுறாங்க, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வெயில் மழையில் வந்து அவ்வளோ அவமானப்பட்டுட்டு அத்தனை வேலைகளை, அத்தனை சுமைகளை வந்து சுமந்துக்கிட்டு அந்த குழந்தைகளுக்கோசரம் தானே, அவங்க பெற்ற குழந்தைகளுக்கோசரம் தான், சந்ததிக்கோசரம் தானே அவ்வளோ பாடுபடுறாங்க. அவன் ஒருத்தன் திங்கன்னு நினச்சா அது எதுக்கு? குடும்பம் இல்லையே, குடும்பம் தேவையில்லையே அவனுக்கு. அப்படி பாடுபடுற காசை ஏன் வந்து அநியாயத்துக்கு இப்படி வந்து ஏமாற்றி திங்கிறீங்கன்னு தெரியல. நிலைக்காது, பார்த்துக்க. ஆண்டவன் ஒருத்தன் இருந்தால் கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். மொத்தமாக இழந்துட்டேன். அதனால தான் இந்த வேதனை. மொத்தமாக எல்லாத்தையும் இழந்தாச்சு. என்கிட்ட ஒன்றும் இல்லை. உழைப்புன்னு உழைப்பை கொட்டி 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 அடுத்தவனுக்கு நான் சம்பாதிச்சு கொடுத்தது தான் அதிகம். என் குடும்பத்துக்கு நான் சேர்த்து வைக்கிறதுக்கு இது இல்லை. அத்தனையும் பிடுங்கிட்டானுங்க. அத்தனை துரோகம், அத்தனையும் துரோகம். தயவு செஞ்சு எனக்கு நேர்ந்த மாதிரியோ, இன்னும் எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் எல்லாரும் ஏமாந்துருப்பாங்க, அத்தனை பேர் இது இருக்குல்ல, அந்த மாதிரி மனுஷங்களை, பாவப்பட்ட ஜீவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாதீங்க. நல்லா வாழ முடியாது.